வணக்கம். எந்த ஒரு வளவளப்பான முன்னுரையும் இல்லாம நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்தியாவோட மிகச் சிறப்பான 5 சதுப்பு நிலங்களை பத்தி தான் இந்த விளக்கப்பதிவுல நம்ம ஆழமா ஆராய போறோம். இது வெறும் நிலப்பரப்புகளை பத்தின விஷயம் கிடையாதுங்க. ஆயிரக்கணக்கான உயிர்களை தாங்கி நிக்கிற இயற்கையோட மாபெரும் அதிசயங்களை பத்தின பதிவு. வாங்க இந்த சுவாரஸ்யமான சூழலியல் பயணத்துக்குள்ள போகலாம். நம்ம பயணத்தோட மேப் இதுதான். செழிப்பான பீகார் நதிப்படுகைகள் ஆரம்பிச்சு சத்தீஸ்கரோட புதிய எல்லைகள் வழியா கடைசியா கடுமையான தார் பாலைவனத்துல ஒரு ஆச்சரியமான இடத்துல நம்ம பயணத்தை முடிக்க போறோம். முதல்ல பீகார் மாநிலத்தோட நதிவழி குதிரை குழம்பு ஏரிகளை பத்தி பார்ப்போம். பக்சர் மாவட்டத்துல கங்கை நதியோட தெற்கு ஓரமா அமைஞ்சிருக்கிற கோகுல் நீர்த்தேக்கத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. குதிரை குழம்பு ஏரின்னா என்னன்னு தெரியுமா? ஒரு நதியோட பெரிய வளைவு முக்கிய நீரோட்டத்திலிருந்து துண்டிக்கப்படும் போது இயற்கையாவே உருவாகிற யூ வடிவ ஏரி தான் இது. பல நூறு வருஷங்களா வலிமையான நதி நீரோட்டத்தால வியக்கத்தக்க வகையில செதுக்கப்பட்ட இயற்கையோட ஒரு மாபெரும் படைப்பு இது. இதோட பிரம்மாண்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணுமா? இந்த நம்பரை கவனிங்க. 448. ஆமாங்க, இந்த ஒரு ஒற்றை குதிரை குழம்பு அமைப்பு மட்டும் சுமார் 448 ஹெக்டேர் பரப்பளவுல விரிஞ்சு கிடக்கு. இது ஏதோ சாதாரண ஏரி இல்லைங்க, ஒரு மாபெரும் சுற்றுச்சூழல் ராஜ்யம். இவ்வளோ பெரிய ஏரி சும்மா இருக்குமா என்ன? கங்கை ஓரத்துல அமைஞ்சிருக்கிற இந்த இடத்துல வண்ணமயமான மீன் கொத்திகள், பெரிய பெரிய நாரைகள்னு 50க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் சுதந்திரமா வாழுது. உண்மையிலேயே பறவைகளோட சொர்க்கம்னா அது இதுதாங்க. அப்படியே அங்கிருந்து நம்மளோட 2வது தலமான மேற்கு சம்பாரனுக்கு வருவோம். அங்க இருக்கிற உதய்பூர் ஏரியாவோட கதை கொஞ்சம் வேற. கோகுல் ஏரி முழுமையா கங்கை நதியால உருவானது. ஆனா இந்த உதய்பூர் ஏரி சீரிபாயும் கண்டகி நதியால செதுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷலான அரை இயற்கை குதிரை குழம்பு ஏரி. சுமார் 319 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட இந்த உதய்பூர் ஏரி உதய்பூர் வனவிலங்கு சரணாலயத்தோட எல்லையில இருக்கு. இங்க இருக்கிற ஒரு பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா? இந்தியால வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஆலிசிகாப்பஸ் ராக்ஸ்பர்கியானஸ் அப்படிங்கிற ஒரு அரிய வகை உள்ளூர் மூலிகை இங்க மட்டும்தான் வளருது. அது மட்டும் இல்லாம 280க்கும் மேற்பட்ட தாவர இனங்களும், காமன் போச்சார்ட், பார்ஹெடட் வாத்துன்னு ஸ்பெஷலான பறவைகளும் இங்க பாதுகாப்பா வாழுது. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல 3வதா இருக்கிறது கோகாபில் ஏரி. வடக்கே மகானந்தா, தெற்கே கங்கை. இந்த ரெண்டுத்தும் நடுவுல துல்லியமா அமைஞ்சிருக்கிற இந்த சதுப்பு நிலத்துல உள்ளூர் மக்கள் எப்படி இயற்கையோட இணைந்து ஒருவருக்கொருவர் ஆதரவா வாழ்றாங்கன்னு ஒரு முக்கியமான கேள்வியை நாம கேட்டே ஆகணும். அதுக்கான பதில் ரொம்பவே அழகானது. பீகாரோட முதல் சமூக காப்பகம் இதுதான். அதாவது அரசாங்கம் மட்டும் இல்லாம உள்ளூர் மக்களே இதை ரொம்ப அக்கறையாவும் தீவிரமாவும் நிர்வகிக்கிறாங்க. சிறுவா, ஆத்ரா, அப்புறம் சாத் மாதிரியான அவங்களோட பாரம்பரிய பண்டிகைகளை இந்த ஏரியாவோட இணைஞ்சே ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்க. இது ஒரு உயிருள்ள சமூக அமைப்பு. மனித கலாச்சாரத்தை தாண்டி இந்த இடம் பல அரிய உயிரினங்களுக்கும் சொந்தமானது. மத்திய ஆசியாவிலிருந்து வர்ற வலசை பறவைகளுக்கு இது ஒரு முக்கியமான குளிர்கால தங்குமிடம். அழிஞ்சு வர்ற கருப்பு வயிற்று ஆலா பறவை, மென்மையான பூச்சு கொண்ட நீர்க்கீரி, அப்புறம் ஸ்பெஷலான ஹெலிகாப்டர் கேட்ஃபிஷ்னு பல உயிரினங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான இனப்பெருக்க தலமா இருக்கு. அடுத்ததா சத்தீஸ்கர் மாநிலத்தோட ஒரு புதிய சுற்றுச்சூழல் மைல்கல்லை பத்தி பார்ப்போம். பீகாரை தாண்டி நேரா தெற்கு நோக்கி சத்தீஸ்கரோட பிலாஸ்பூர் மாவட்டத்துக்கு வருவோம். டிசம்பர் 2025. சத்தீஸ்கர் மாநில வரலாற்றுல இது ஒரு மிக முக்கியமான மைல்கல். ஏன்னா கோப்ரா நீர்த்தேக்கம் சத்தீஸ்கரோட சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த முதல் சதுப்பு நிலமா அதிகாரப்பூர்வமா நிறுவப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தருணம் அது. இந்த கோப்ரா நீர்த்தேக்கம் ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்? ஏன்னா இது ஒரே நேரத்துல 2 முக்கியமான நோக்கங்களை சூப்பரா பேலன்ஸ் பண்ணுது. ஒரு பக்கம் உள்ளூர் விவசாயிகளுக்கு தேவையான நீர்ப்பாசன ஆதாரமா இருக்கு, இன்னொரு பக்கம் பல ஆயிரம் மைல்கள் பறந்து வர்ற வலசை பறவைகளுக்கான மிகச்சிறந்த இடைத்தங்கல் இடமா இருக்கு. குறிப்பா பாதிக்கப்படக்கூடிய கிரேட்டர் ஸ்பாட்டட் கழுகுக்கும் கருப்பு நாரைகளுக்கும் இது ஒரு முக்கியமான அடைக்கலம். இந்த இடத்த நாம ஏன் இவ்ளோ அர்ப்பணிப்போட பாதுகாக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு நேரடியான சான்று இருக்கு. இந்த அழிந்து வரும் எகிப்திய கழுகுகளை எடுத்துக்கோங்க. இயற்கையோட துப்புரவாளர்களான இந்த கழுகுகளுக்கு கோப்ரா நீர்த்தேக்கம் தான் மிக முக்கியமான புகலிடம். இந்த தனித்துவமான ஆதரவு மட்டும் இல்லைன்னா இந்த அரிய உயிரினத்தோட நிலைமை ரொம்பவே மோசமாகிருக்கும். கடைசியா நம்ம பயணத்தோட ரொம்ப ஆச்சரியமான பகுதிக்கு வந்திருக்கோம். தார் பாலைவனத்தில் ஒரு பண்டைய கடல். செழிப்பான நதி படுகைகளை விட்டுட்டு இப்போ நாம கடுமையான வறண்ட தார் பாலைவனத்துக்கு வந்திருக்கோம். இங்க இருக்கிற நல் சரோவர் பறவைகள் சரணாலயத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். சுத்தி எங்கும் சுட்டரிக்கும் மணல், ஆனா அதுக்கு நடுவுல ஒரு மாபெரும் இயற்கையான நன்னீர் ஏரி எப்படி இருக்க முடியும்னு புவியியல் ரீதியா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கான பதில் உங்களை நிஜமாவே ஆச்சரியப்படுத்தும். இது ஒரு பண்டைய கடல், அதாவது ரெலிக்ட் சி.
பல மில்லியன் வருஷங்களா நடந்த மாபெரும் புவியியல் மாற்றங்கள்ல தப்பி பிழைச்ச ஒரு பழங்கால பெருங்கடலோட மிகப்பெரிய இயற்கையான நன்னீர் எச்சம்தான் இந்த நல் சரோவர் ஏரி. பாலைவனத்துக்கு மத்தியிலையும் இத்தனை ஆயிரம் வருஷங்களா தன் நீரை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அசாதாரண போராளி இது. இந்த ஏரி சும்மா ஒரு தண்ணீர் குட்டை கிடையாதுங்க, இது ஒரு மாபெரும் உயிர்நாடி. இந்த ஒற்றை நன்னீர் ஆதாரம் மட்டும் இங்க இல்லன்னா அரிய வகையான இந்திய காட்டுக்கழுதைகள் இந்த பகுதியிலிருந்து முற்றிலுமா அழிஞ்சு போயிருக்கும். அந்த உயிரினங்களை ஆபத்தான விளிம்புல இருந்து அழியாம தாங்கி பிடிக்கிற ஒரே அச்சாணி இந்த நல் சரோவர் தான். இந்த விளக்கப்பதிவோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். நம்ம நல் சரோவர் மாதிரி அந்த நுட்பமான புவியியல் சமநிலையை நாம புரிஞ்சுக்கிறதுக்குள்ள வேற எத்தனை ஆச்சரியமான பழங்கால சுற்றுச்சூழல் அமைப்புகள் நம்ம சுத்திய அமைதியா தப்பிப்பிழைச்சி நம்ம கண்முன்னாலேயே மறைஞ்சுக்கிட்டு இருக்குமோ? கண்டிப்பா யோசிச்சு பாருங்க.